ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராபெரி கேக் வந்து 1 kg வந்து எனக்கு ஆர்டர் வந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு அவங்க கொடுத்த டைம் வந்து வெறும் 2.5 hours தான். ரொம்ப வீட்டில் வந்து கெஸ்ட் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே இமீடியட்டாக வேணும், ஒரு 2.5 மணி நேரத்துலன்னு கேட்டாங்க. ஸோ 2.5 hours வந்து நம்ம ஒரு கேக் ரெடி பண்ணி நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப அவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால அவாய்ட் பண்ண முடியாதுன்றதுனால ஒத்துக்கிட்டேன். ஸோ இந்த 2.5 hours இந்த கேக் நான் எப்படி பண்ணுறேன்றதை இன்னைக்கு உங்களுக்கு பண்ண போகிறேன். ஸோ பிகினராக இருக்கும்போது உங்களுக்கும் இது வந்து எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்குங்கிற ரெண்டாவது வந்து இதை நான் ஒத்துக்கிட்டதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிரீம் ரொம்ப கம்மியா கொடுங்க, அதே மாதிரி எந்த டிசைன்ஸும் இருக்கக்கூடாது, ரொம்ப இந்த ஃபிளார்ஸ் வைக்கிறது, ரொம்ப நிறைய ஓவர் டெக்கரேஷன் எதுவுமே வேணாம், எனக்கு பிளெயினா அழகா கிரீம் பண்ணி ஒரு சின்ன பார்டர் போட்டு எனக்கு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இந்த கேக் பண்ண போறோம். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரீமிக்ஸ்ல வந்து நான் கேக் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் 350 கிராம் வந்து ப்ரீமிக்ஸ், 175 கிராம் வாட்டர் அண்ட் 17 கிராம் வந்து ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போட்டு 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் நான் நல்லா வந்து ஃபேன் காத்துல நல்லா கொஞ்சம் சூடு தணிஞ்ச உடனே இதை எடுத்து நான் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். ஓகேங்களா, ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்ச உடனே அந்த கேக் வந்து கொஞ்சம் சூடு நல்லா தணிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இமீடியட்டா எடுத்துட்டேன். ஸோ இந்த கேக்குடைய இந்த ப்ராசஸே வந்து எனக்கு 1 to 1.5 மணி நேரம் சொல்லலாம். ஓகேங்களா, 1 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கேக் ஆடுறதுக்குள்ள நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரீம் ரெடி பண்ணிக்கிட்டேன், விப்பிங் கிரீம். ஸோ 1 kgன்றதுனால 500 கிராம் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஸ்ட்ராபெரி, அதுவும் டைம் இல்லாததுனால நம்ம நிறைய கலர்ஸ் மாத்தி மாத்தி போட முடியாதுன்றதுக்காக எல்லாமே ஃபுல் பிங்கா கொடுத்துடலான்னு ஃபுல் பிங்கா வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாம அவங்க வந்து ரொம்ப சட்டிலான கலர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கலர் சாய்ஸ் கொடுக்கல, பட் சட்டிலா இருக்கணும் கலர் அப்படின்னதுனால. ஸோ இது பிங்கா இருந்தா கூட ஒரு நார்மல் பேபி பிங்கா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது கூட நான் வந்து ப்ரௌன் ஷேடும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஒரு சட்டிலான பேஸ்டல் கலர்ஸ்ல நான் கொண்டு வந்துட்டேன். நான் ஆல்ரெடியே வந்து இந்த பேஸ்டல் கலர்ஸ் வந்து எப்படி பண்ணணும்ன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ப்ரௌன் ஷேட் ஆட் பண்ணும்போது இது வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பேல் கலர்ல மாறிடும். எந்த ஷேட் எடுத்தாலும் அது ஒரு மாதிரி பேலா ஒரு மாதிரி சட்டிலா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். நார்மலா அந்த கலர்ஸ் பேஸ்டல் கலர்ஸ் வந்து நான் கப் கேக் டிசைனிங்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இன்னைக்கு அவங்க அப்படி சொன்னதுனால நான் இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். இன்னும் அதை ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா ரொம்ப சட்டிலா இருக்கும் கேமரால பார்க்கறத விட. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து அந்த கேக் வந்து ஆடுறதுக்குள்ள நான் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி, அதாவது விப்பிங் கிரீம் அடிச்சு வச்சுட்டேன். இப்போ நான் கலர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் சிரப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கேக்கை வந்து நான் ஒரு 1/2 hour வந்து நான் பண்ணி முடிக்கணும். கொஞ்சம் ஸ்பீடா நான் பண்ணி முடிக்கணும். பிளெயின்ன்றதுனால எனக்கு ரொம்ப 1/2 hour கூட தேவையில்ல, ஒரு 20 மினிட்ஸ் கூட எனக்கு போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக்கை 3 ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஸ்லைஸ் பண்றது இது எல்லாமே நம்மளோட பேக்கிங் கிளாஸ்ல, ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ்ல நான் இனிஷியல் கிளாஸஸ்ல உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ரெகுலரா இது போட்டேன்னா என்னோட வீடியோ ரொம்ப லென்த் ஆயிட்டே போகும். அதனால நான் எதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருந்தேனோ அதை நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ 3 ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப்பும் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து கிரீம். ஓகேங்களா, ஸோ கிரீம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கிரீம் பண்ணிட்டு இது கூட வந்து ஃபில்லிங்க்கு ஸ்ட்ராபெரி கிரஷ் யூஸ் பண்ண போறேன் நான். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இது மாதிரி ஒரு பிளெயின் கேக்கா வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்ல நம்ம கொஞ்சம் ஸ்பீடாவே நம்ம இந்த கேக்கை பண்ணிடலாம். ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா. ரெண்டாவது ரிங் நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும், டக்கு டக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் கிரஷ், ஸ்ட்ராபெரி கிரஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பண்ணா போதும். ஸோ எப்பவுமே நான் சொல்றதுதான், ஃபர்ஸ்ட் லேயர் வச்சிடுங்க. சுகர் சிரப்பு, கிரீம் அண்ட் தென் கிரஷ், உங்களுடைய ஃபில்லிங் எது வேணுமோ பண்ணிக்கலாம். இந்த 3 ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் லேயருக்கு. நீங்க 5 லேயர் ஆகட்டும், 6 லேயர் எந்த கேக் எடுத்தாலும் டாப் லேயர்ஸ்க்கு மட்டும் ஃபில்லிங் வராது. ஓகேங்களா, கிரீமோடு ஸ்டாப் பண்ணணும். மற்ற எல்லா லேயருக்கும் சுகர் சிரப்பு, கிரீம் அண்ட் ஃபில்லிங் நீங்க ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் அந்த மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 3 இதையும் நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம மேல இருக்க லேயருக்கு ஃபில்லிங் பண்ணல. ஸோ இப்போ நம்மளோட கிரம் கோட்டாக கேக் ரெடி ஆயிடுச்சு. பட் என்னன்னா வந்து இப்போ நம்ம இமீடியட்டா கொடுக்கணுன்றதுனால கிரம் கோட் அவாய்ட் பண்ணலாம். கிரம் கோட்டை 2 விஷயத்துல அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னா வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா பண்ணணும்ன்ற சமயத்துல பிகினரா இருக்கும்போது நீங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்போ நீங்க இந்த கிரம் கோட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, அதே சமயம் இதை கிரம் கோட் பண்ற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லாததுனால நான் ஜஸ்ட் வந்து இதை இமிடியேட்டாவே வந்து
அவுட்டரும் வந்து ஸ்மூத்னிங் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ராவை இதை நான் ஸ்மூத்னிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்பேச்சுலால இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஸ்பேச்சுலாவை கிளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிரீமை வந்து ஸ்பேச்சுலாலே பண்ண போறேன். பைப்பிங் பேக் போட போறது இல்ல. ஓகேங்களா? ஏன்னா பைப்பிங் பேக் போட்டு எடுத்து எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. இதுனா டக் டக்குன்னு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இது நான் ஏற்கனவே நம்ம இது மாதிரியும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே நல்லா வந்து ஃபில் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் மேல நெக்ஸ்ட் லெவல் செகண்ட் 2 தடவை இது வந்து பூசுற மாதிரி இருக்கும். இப்ப நான் வந்து கீழே கவர் பண்றேன். அப்புறம் மேல இருக்கிற கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாப் வைக்கலாம். ஓகேங்களா? இல்ல டாப் போயிட்டு சைடு பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய சாய்ஸ். ஓகேங்களா? நான் இன்னைக்கு வந்து சைடு பண்றேன். ஸோ இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இது மாதிரி எக்ஸஸ் இருந்தா கவலைப்படாதீங்க. நம்ம ஸ்கிராப் பண்ணும்போது ஃபைனலா அது எல்லாமே எக்ஸஸ் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? எதுக்காக நான் வந்து இப்போ க்ரீம் கொஞ்சம் நிறைய போடுறேன்னா வந்து டைம் இல்லை ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து இப்போ நான் நிறைய க்ரீம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய க்ரீம் நீங்க பேக்கரியில கூட பார்த்துருப்பீங்க. அந்த பேக்கரி ஸ்டைல் கேக், அந்த பேக்கரி விலாக்ஸ்ல எல்லாம் வந்து அந்த கேக் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்பீடா பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா க்ரீம் நிறைய அப்ளை பண்ணுவாங்க. ரீசன் என்ன தெரியுங்களா? இவ்வளவு க்ரீம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஸ்கிராப் பண்ணும்போது அழகா டக்குன்னு ஜஸ்ட் ஒரு 2-3 சுத்துலயே வந்து நல்லா ஸ்கிராப் ஆகி பிளெயினா வந்துடும். நம்ம வந்து பைப்பிங் பேக் வச்சு ஒரே ஒரு சுத்தும் போது அங்கங்க கேப்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் இருக்கும். ஸோ க்ரீம் நிறைய போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிராப் பண்ணும்போது நல்லா ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்கிராப் பண்ணும்போது நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்கிராப்பரை வந்து கொஞ்சம் லைட்டா உள்ள டச் பண்ணி வச்சு கிளீன் பண்ணும்போது ஸோ எக்ஸ்ட்ரா எல்லாம் அழகா கிளீன் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டாப்பையும் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா டாப்பையும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் இதுல வச்சு இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டாப் முடிச்சாச்சு. ஓகேங்களா? டாப் ஃபுல்லா நான் கொஞ்சம் லைட்டா ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போடுவேன். அதுவும் இல்லாம மேல கார்னர்ல பார்டர் மட்டும் தான் போட போறேன். நிறைய டிசைன்ஸ் அவங்க வேண்டாம், ரொம்ப பிளைனா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரீசன் என்னன்னா இப்போ நம்ம ரோஸ் வைக்கிறோம் இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணும்போது கிரீம்ஸ் அதிகமாயிட போகுது அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ பாருங்க, ஸ்டீல் ஸ்கிராப்பர் வச்சு நல்லா நான் எடுக்கிறேன். இப்படியே சுத்திக்கிட்டே இருங்க. சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அழகா வந்து என்ன ஆகும்னா அந்த கிரீம்ல இருக்க இந்த ஹோல்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த ஹோல்ஸ்ல வந்து அந்த ஸ்கிராப்பர்ல இருக்க கிரீமே போய் உள்ள அடங்கிடும். ஸோ அப்ப நமக்கு ஈஸியா வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க எப்பவுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணும்போது கிரீமை கொஞ்சம் நல்லா சைட்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப கிளீனா வந்துடும். உங்களுக்கு சைடு இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்துருச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு டாட் இருக்குல்ல, அவ்வளவுதான். இதை தவிர்த்து வேற எந்த பேட்சஸுமே சைட்ல இல்ல. ஸோ அந்த மாதிரி கிரீம் நல்லா நிறைய போட்டுட்டு நீங்க ஸ்கிராப் பண்ணும்போது ஸ்மூத் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே ரொம்ப அழகா வந்து ஸ்மூத் ஆகி உங்களுக்கு கேக் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க டாப் இதுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து கேக்ஸ் இந்த பிளாஸ்டிக் ஸ்மூத்தர் இருக்கு இல்லையா, அதாவது கேக் கார்டு, இதை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து நான் மேல வந்து ரொம்ப நிறைய எக்ஸ்ட்ராஸ் நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கிரீம் அதிகமா போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து மேல வந்திருக்கு. இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்ட்ராவா இருக்கும்போது உள்ள தள்ளாதீங்க. உள்ள தள்ளினா என்ன ஆகும்னா மேல் போர்ஷன் நிறைய கிரீம் ஆயிடும். நான் இது மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ரொம்ப எக்ஸஸா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ ஓரளவுக்கு நமக்கு ஓவர் எக்ஸஸ் கிரீம் எல்லாம் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்மூத்தனிங் பண்ணும்போது நமக்கு கரெக்டா செட் ஆயிடும். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நம்ம மேல டாப் ஸ்மூத்னிங் பண்ணிக்கலாம். ஸோ மேல டாப் ஸ்மூத்னிங் பண்ணும்போது உங்க ஸ்பேச்சுலாவை வாட்டர்ல நல்லா டிப் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சுக்கோங்க உங்க ஸ்பேச்சுலாவை. ஓகேவா? டிப் பண்ணிட்டு தண்ணியில டிப் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்படி ஒருவேளை உங்களோட கிரீம்ல வந்து நிறைய ஏர் பேக்கெட்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, அதாவது நீங்க ஏசி ரூம்ல பண்ண ஃபேன் போட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த மாதிரி ஸ்பீடா பண்ணிட்டீங்கன்னா ஏர் பேக்கெட்ஸ் வராது. ரொம்ப நேரம் வந்து இந்த கிரீமை போட்டு தேயின்னு தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க சரியா வரலையே, அங்க சரியா வரலையே, போட்டு தேய்ச்சிட்டு இருக்கும்போது ஏர் பேக்கெட்ஸ் கம்பல்சரி வரும். உங்களோட கிரீம் வந்து பார்க்க திட்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த சமயத்துல நீங்க அழகா வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி தண்ணியில டிப் பண்ணி தொடைக்காம நீங்க ஸ்மூத்னிங் பண்ணுங்க. அந்த ஏர் பேக்கெட் எல்லாம் அப்படியே வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கோம் வச்சு நல்லா சைடை வந்து ஒரு கோம் போட்டுக்கிறேன். அந்த வந்து லைனிங் டிசைன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளவுதான். மேலே வந்து லைட்டா நான் ரொம்ப ஓவரா வந்து இது பண்ணல. ஏன்னா நான் அந்த கார்னர் அவங்க ரொம்ப பிளைனா கேட்டதுனால அப்படியே பிளைனா கொடுத்தா நல்லா இருக்காதுன்றதுனால அந்த மேல சுத்திர கார்னர்ல ஒரு குட்டி பார்டர்ஸ் போட போறதுனால அந்த மேல கார்னரை நான் ரொம்ப வந்து அதுக்கு இது பண்ணல. ஓகேங்களா? சோ அதுதான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீங்க டிசைன்ஸை பொறுத்துக்கோங்க. மேல ஃபுல்லா ரோசா டிசைன்ஸ் போடுறீங்கன்னா இந்த மாதிரி
ஸ்மூத்னிங்கே பண்ண வேண்டாம், டைரக்டா நீங்க ரோசா டிசைன்ஸ் போடலாம். இந்த மாதிரி நம்ம போடுற டிசைன் பொறுத்து தான் நீங்க எந்த இடத்துல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல பரவாயில்ல கொஞ்சம் இதுவா இருந்தாலும் விடலான்றத நீங்க இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் இது மேல சுத்திர அந்த டிசைன் போட போறதுனால எனக்கு இதை நான் அப்படியே வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் நாசல் எடுத்திருக்கேன், ஸ்டார் நாசல்ல ஓப்பன் நாசல். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, இந்த கார்னர்ல நான் இப்படி பண்ண போறேன். ஸோ இப்போ பார்டர்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லா கார்னர்ல போட்டுக்கோங்க. ஓகே, நீங்க ரவுண்ட் மாதிரி போடலாம், எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். ஓகே, நான் ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அவங்க சொன்னதுனால நான் சிம்பிள் பார்டர் தான் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா எதுவுமே பண்ணாம இருந்தா கேக் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்காது, அதனாலதான். ஸோ இப்போ வந்து சேம் ஒயிட் கலரில் அதே ஓப்பன் நாசலில் வச்சு நான் வந்து கீழேயும் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மேலே என்ன பார்டர் போட்டோன்னே அதே பார்டரை ஒயிட் கலரில் கீழே வந்து சேம் நாசல் யூஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து நமக்கு க்ரீம் வெளியில் அதிகமாக வந்ததுன்னா ரீசன் என்னென்னா, உள்ளே வந்து ஏர் பேக்கெட்ஸ் இருந்ததுன்னா நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணும்போது அந்த க்ரீம் வந்து என்ன ஆகுனா டக்குன்னு வெளியில் வரும். ஓகேவா? அந்த மாதிரி வந்ததுன்னா எந்த இடத்துல விட்டிங்களோ அந்த இடத்துல இருந்தே நீங்கள் வந்து உங்கள் டிசைனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதே மாதிரி இதுவை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுவும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வெறும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் வச்சு இந்த கேக்கை வந்து முடிச்சுட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது பிங்க் கலரில் இருக்கிறதுனால ஒரு ரெட் கலரில் சுகர் பால்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அங்கங்கே ஜஸ்ட்டு வந்து ரொம்ப நிறைய கிடையாது, அங்கங்கே ஜஸ்ட்டு நான் வந்து இது பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 1.25 மணி நேரம் கேக் பேக் பண்ணி அதையெல்லாம் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டிசைன்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. ஸோ ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. பட் நம்ம கேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கேக் செட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் டைம் இல்லைன்றதுனால நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் செட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணுறதுன்றது இந்த மாதிரி எனி எமர்ஜென்சி கேசஸில் பண்ணலாம், பட் ரெகுலராலாம் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் செட் பண்ணோம். ஓகேங்களா? பட் இப்போ இமீடியட்டாக கொடுக்கணுன்றதுனால ஒரு 45 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்கலாம். இப்போது பால்ஸ் அங்கங்கே வச்சாச்சு. லைட்டாக வந்து சில்வர் அண்ட் கோல்டு, ஓகே, வெர்மிசெல்லி ஸ்ப்ரிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வந்து நான் அங்கங்கே ஜஸ்ட்டு இப்படி இது பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது அவ்வளோதான். ஸோ மேலேயும் வந்து அந்த பார்டர் சுற்றி நான் வந்து வெர்மிசெல்லி போட்டு பேர் எழுதி நம்ம கொடுத்துட வேண்டியது தான். ஸோ இப்போ மேலே நேம் எழுதியாச்சு, ஒயிட் கலர் வச்சு எழுதிட்டேன். அதே மாதிரி இந்த வெர்மிசெல்லி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு இந்த ஓரமாக நான் வந்து இந்த பார்டர் ஓரமாக நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளவு தான். அவங்க கேட்ட மாதிரி நான் இந்த டிசைன்ஸ் எதுவுமே போடல, லைட்டாக பார்டர்ஸ் மட்டும் போட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ரைட்டிங் வந்து நான் ஆல்ரெடி இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு பிகினருக்கு கேட்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுடைய ஸ்ட்ராபெரி 1 kg கேக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சியாக உங்களுக்கு வருதுன்னா பிகினராக இருக்கும்போது பயப்படாமல், ஐயோ 2 ஹவரில் எப்படி பண்ணுறது, 2.5 மணி நேரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான டிசைன்ஸஸ் ரொம்ப டிசைன் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ்லேயே வச்சு கேக்கை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பட்டர்ஃப்ளைலாம் வந்து எக்ஸ்ட்ரா இது தான் நான் வைக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்கு, அவ்வளோதான். இல்லை நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்ற விற்கிற இது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி குயிக்காக கேக் பண்ணுறதுக்கு எப்படின்ற, அதாவது உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி சீக்கிரம் ஆர்டர்ஸ் வந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.